தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நமது பாதுகாவலர் புனித யாகப்பர் திருநாள் 6ஆம் நாள் திருப்பலியை சிறப்பிக்க நாம் அனைவரும் ஆலயத்தில் கூடியுள்ளோம். உங்கள் அனைவருக்கும் பாடகர் குழுவினர் ஆகிய நாங்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். நமது பாதுகாவலர் புனித சந்தி யாகப்பர் இறைமகன் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர். முதல் வேத சாட்சியாக மரித்தவர். இயேசுவின் துன்ப துயரங்களில் இயேசுவோடு இருந்தவர். வேதனைகள் வழியாக வெற்றி கொடி நாட்டியவர். இயேசுவின் பணியையும் வாழ்வையும் தன் லட்சியமாக கொண்டு இயங்குவது திரு அவை. திரு அவைக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் உண்டு. ஆவியானவர் காட்டும் வழியில் உண்மைக்கு சான்று கூறவும் பணிவிடை புரிவதுமே அக்குறிக்கோள். இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அடையாளம் கேட்கின்றனர். இயேசு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறார். தீய விபச்சார தலைமுறை இன்று மிகவும் கோபப்படுகின்றார்கள். யோனாவின் புதுமையை கண்ட பின்பும் அடையாளம் கேட்பது தவறானது. இயேசு வானிலிருந்து வந்த சிறந்த அடையாளம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு இதைவிட வேறு அடையாளம் தேவையில்லை. அன்புதான் இயேசுவின் அடையாள செயல். இயேசுவை அன்பு செய்யவும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு வாழவும் நாம் முற்படுவோம். அதற்காக வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் நம்பிக்கையுடன் புனித யாகப்பர் வழியாக இறைவனை வேண்டுவோம். இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் நாம் பாடகர் குழுவினருடைய கருத்துகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவனே வானுலக அரசரே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே உலகின் பாவங்களை போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீசிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாய எங்களில் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனால் அடிமையாக அல்லல்பட்டு வாழ வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருந்தார்கள். நம் தந்தையாம் கடவுள் அவர்கள் மேல் கருணை கொண்டு அவர்களை மோசேயின் வழியாக வேறு நாட்டுக்கு கொண்டு போய் கரை சேர்த்தார். வழியில் மக்கள் மோசேயிடம் வாக்குவாதம் நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் முறையீடுகளையும் அவர்கள் கோபங்களையும் கண்டுகொள்ளாமல் நம் கடவுள் அவர்களை பாதுகாப்புடன் நடத்தினார் என்பதை இந்த வாசகம் நமக்கு விளக்குகிறது. எனவே இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5-18 முடிய. அந்நாட்களில் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டபோது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும்
எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரே உள்ள பிககிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறக்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இந்த ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கைகளை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து கொள்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உருவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி
எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார்.
தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அடையாளங்களை பார்த்து நம்புகின்ற கூட்டமாக இன்று நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கேயாவது ஏதாவது புதுமைகள் நடக்காதா, மிக எளிதாக எல்லாம் கிடைத்து விடாதா என்று பல நேரங்களில் மனிதர்கள் அங்குமிங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எதுவும் எளிதாக கிடைத்துவிட வேண்டும், கஷ்டப்படக்கூடாது. அதுதான் இன்று மனிதனுடைய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. பரிசேயர்களும் இயேசுவிடம் அடையாளம் ஒன்று கேட்கின்றார்கள். எதற்காக? மனம் மாற வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, மாறாக இயேசுவை பிறர் மத்தியிலே பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலம் அவர்கள் குளிர்காய வேண்டும், தாங்கள் சொன்னதும் செய்து கொண்டிருப்பதும் தான் சரியானது என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் பரிசேயர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவேதான் அடையாளம் ஒன்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? யோனாவின் அடையாளத்தை அவர்களுக்கு முன்னிறுத்துகின்றார். எவ்வாறு அவர் 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தாரோ, அதே போன்று மானிட மகனும் நிலத்தின் உள்ளே இருப்பார், புதைக்கப்படுவார். ஆனால் அது புதைக்கப்படுவதால் விதை முளைத்து வருவதற்காக என்பதை அவர்களுக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். எனவேதான் 3 நாள் நிலத்திற்குள் இருப்பவர் மீண்டும் புதிய உற்சாகத்தோடு வீறு கொண்டு எழுவார் என்கின்ற ஒரு செய்தியை மறைமுகமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனாலும் அதை அவர்கள் முழுவதுமாக புரிந்து கொள்வதாக இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையிலும் இல்லை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் கடின மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் புதுமைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், அடையாளங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் புதுமைகள் நடக்கிறது என்பதை மறந்தவர்களாக, நமக்கும் புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணராதவர்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரில்தான். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமை. நாம் வாழ்வதற்கேற்ற சூழலை கொடுத்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் இதுவே மாபெரும் புதுமை என்பதை நாம் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய வாழ்வை யோசித்து பார்ப்போம். புனித சந்தியாவுப்பருக்கு நவநாள் கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற நாம் நம்மிடமிருக்கின்ற மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நம் சார்பாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நாம் உணர நாம் பல நேரங்களில் தவறிவிடுகின்றோம். அந்த அன்பை உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு வாழ்வில் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்வில் நமக்கு இனிமை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வாறு அந்த இஸ்ராயேல் மக்கள் கடின மனம் படைத்தவர்களாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் இருந்துவிடப் போகின்றோமா? அல்லது எளிய மக்கள், சாதாரண மக்களை போன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்வில் நாம் முக்கியமானவராக ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். வெறுமனே புதுமைகளையும் அடையாளங்களையும் வைத்து அல்ல, மாறாக இயேசுவினுடைய அன்பை மையமாக வைத்து நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி செல்வோம். அது மட்டுமல்ல, நாம் புனிதர்களிடம் இருந்த மனநிலை, அதுவும் திருத்துதரிடம் இருந்த மனநிலையை நாமும் பெறுவோம். எவ்வாறு அவர்கள் இயேசுவை முழுமையாக நம்பி இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தார்களோ அதே போன்று நாம் இயேசுவை முழுமையாக நம்பி அவருக்கு சான்று பகரக்கூடிய நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற, முன்மாதிரியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் அனைவரும் திரு அவையை திறம்பட வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள நலன்களை அவர்களுக்கு நிறைவாய் வழங்கி அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வழிநடத்தும் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் தங்கள் நலனை மட்டுமே பெரிதாக எண்ணாமல் மக்கள் நலனை மனதில் கொண்டு நல்லாட்சி செய்திட அவர்களுக்கு தேவையான நல்லறிவையும் விவேகத்தையும் நல் மனதையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அடிமைத்தனத்தை அகற்றிய இறைவா, இன்று 6ஆம் நவநாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் பாடகர் குழுவினர்களாகிய எங்களையும் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் வெளியிடங்களில் வெளிநாடுகளில் வாழும் மக்களையும் நீர் நிறை ஆசிரால் நிரப்பும். நாங்கள் அனைவரும் உமது வார்த்தையின் வழியில் நடக்கவும் உம் திருமகன் இயேசு எங்களுக்கு விட்டு சென்ற விழுமியங்களை எங்கள் வாழ்வாக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஒளியாம் இறைவா, உலக நாடுகளுக்கிடையே போர், வன்முறைகள், கலவரங்கள், கொலைகள், சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள், குடிவரி இவைகளால் உலக நாடுகள் உருக்குலைந்து போய்விட்டன. நாடெங்கும் உள்ள விதவைகள், வறியோர், எளியோர், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர் அனைவரின் வாழ்வும் ஏற்றம் பெற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. விண்ணக வேந்தனே எம் இறைவா, இன்று நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்கு தந்தையையும் எங்கள் அருட்கன்னியர்களையும் நீர் நிறைய ஆசிரால் நிரப்பும். அவர்கள் அருட்பணியில் அவர்களுக்கு ஏற்படும் உடலுள்ள சோர்வுகளை நீக்கி உமது அன்பின் கோட்டைக்குள் வைத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுக்க எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். கையளித்தேன் காலங்கள் பாடும் காலை உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா
தருகின்றேன், எந்தன் உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலையே ஆனந்தமே என் ராகம், அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை. சகோதர சகோதரி என்பது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவருக்கும் மீட்படைய பயன்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய உங்களை படைத்து நாங்கள் தீர்ப்பின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் செராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையிட நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் என்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறைப்பினையும் ஈர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். திருமண மக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தல்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து மது திருமுக ஒளியினில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்க வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு
அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழிநடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், நான் நலமடைவேன். என்னை சுவை தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறைத்தோடு இந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்றே நேர்தாய்க்கும் என் பாவங்களை மன்னியும். என்னை சுவை என்னை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சுவை எமது அன்பினை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும் நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய எமது தாக்கராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களுமிடமாயிர தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். சரிதத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலைமதிக்கப்படாத ரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். மது ஆட்சிமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பற்றி நின்று தூய்மையார்க்க செய்தார்களும். உலக தீவனைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடையமா இருக்க கிடவுது. அவர்களுடைய பிரயாச ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சகத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களி பிள்ளைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகினை தெரிகிற இடமா இருப்பார்களாக. ஆமென். உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உன்னை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உழைத்து
வருவாய் வாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா வருகையில் உலகமே மகிழ்ந்திட உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய் வாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா என்னை புனிதப்படுத்தியருளும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும் கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும் ஆமேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நீதியை நிலைநிறுத்தும் இறைவா எங்கள் ஆன்மீக பாதையில் வழி நடத்த நல்ல பங்கு தந்தையையும் நல்ல அருட்கண்ணியர்களையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி வரும் உமது அன்புக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இதயங்களின் இயக்கமே எம் இறைவா பாடகர் குழுவிர்களாகிய எங்களை வழி நடத்த நல்ல பாடகர் தலைவரையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலன்களை அளித்து எம்மை காத்து வரும் உமது பேரன்புக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இருக்கிறவர் நாமே, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று கூறிய இறைவா, எங்கள் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் சிறுமிகள் எங்கு சென்று கல்வி சம்பந்தமான போட்டிகளில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு நல்ல வெற்றியை அளிக்கும் உமது கருணைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உண்மையின் உயர்வே எம் இறைவா, எங்கள் ஊர் மக்கள் எங்கு வசித்தாலும் அவர்களை ஆசீர்வதித்து அருட்செல்வத்திலும் பொருட்செல்வத்திலும் நிறைத்து வழிநடத்தி வருமது கிருபைக்காக கோடி நன்றிகள் உமக்கு கூறுகிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை சிறப்பித்த பாடகர் குழுவினருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை தினம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித தனிஸ்லாஸ் சபை இளைஞர்கள் மற்றும் அனைத்து இளைஞர்களும் சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து குறித்த நேரத்திற்கு ஆலயத்திற்கு வந்து திருப்பலியை சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரக்கமும் அருளுமுடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயலை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிழலால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கோமே வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனது அன்பையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மாளி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், எங்கு உள்ளது எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்கலந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.